வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். நெப்போலியன் ஹில் என்ன அற்புதமான மனிதர் பாருங்க. அவரெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளாம் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், நமக்கு ரெண்டு விஷயம் போதும். திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தை விட ஒரு நல்ல புத்தகம் உங்களுக்கு கிடைக்குமா சொல்லுங்கள்? திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் சொல்கிறத பண்ணாலே நம்ம பணக்காரன் ஆகிடலாம். அதை சொன்னதை பண்ணால் நம்ம கேட்குறோம், படிக்கிறோம், பண்ணுறதில்ல. சரியா? இப்போ ஒரு 3 பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். என்னன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு என்ன வேணும்னு உனக்கு தெரிஞ்சுக்கோ, அதை நம்பு, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ரெண்டாவது, நெகட்டிவ் ஹேபிட்ஸ்க்கு ஒரு மாஸ்டராக மாறு. அதாவது சக்ஸஸ் வெற்றிக்கும் உனக்கும் நடுவில் இந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸ் இருக்குது, அதுதான் உன்னை தோக்கடிக்குது. அப்போ நெகட்டிவ் ஹேபிட்ஸோட மாஸ்டராக நீ மாறு, அதை ஓட விடு அப்படிங்கிறது. அடுத்த விஷயம், பாசிட்டிவ் ஹேபிட்ஸை டெவலப் பண்ணு. அது எதுவாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கலாம், அல்லது மென்டல் ஆட்டிடியூடாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவான மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? நெப்போலியன் ஹில் என்ன சொன்னார், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த ஒரு கருத்துமே எனக்கு தெரியவே தெரியாது. என் குருகிட்ட உட்காரும் போது தான் இந்த விஷயங்களை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் போய் முன்னாடி உட்கார்ந்த உடனே என் குரு என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? எந்தெந்த விஷயங்கள் உன்னை ட்ரிகர் பண்ணுது, எது அப்டாக்கலாக ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். எதன்னா, எந்தெந்த விஷயங்கள் உங்களை ட்ரிகர் பண்ணுது, எது அப்டாக்கலாக நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த 2 கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. என் குரு கேட்டபோது எனக்கு எழுதவே தெரில, ஏன்னா நான் அந்த மாதிரி இருந்தேன். நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ரைட்? அதுதான் குரு. நம்ம நினச்சது அப்படியே அவங்க உள் வாங்கி டக்குன்னு வேறு மாதிரி ஒன்று பண்ணி விட்ருவாங்க. தூக்கி எதிர்பார்க்காம ஒரு ஸ்லோ பால் போடுற மாதிரி டக்குன்னு அவங்க வேறு மாதிரி கேட்டாங்க. இப்போ என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். எதுக்குன்னா, எந்தெந்த விஷயங்கள் நம்மளை ட்ரிகர் பண்ணுது, எது நம்மளை தடை பண்ணுது. இதை நம்ம 2த்தையும் கண்டுபிடிச்சி அதை R&D பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வராது. ரைட்? அப்போ ட்ரிகர் ஃபேக்டர்னா என்ன? திடீர்னு யாராவது உங்களை நம்மளை டெம்ப் பண்ணி விட்ருவோம். இந்த ட்ரிகர் ஃபேக்டர் பற்றி நான் சொல்லணும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு வேர்ல்டு கப்பில் ஃப்ரான்ஸு ஜிடோன் விளையாடுறாரு. ஜிடோன்னா அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார், ஃப்ரான்ஸோடைய சாக்கர் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர். ஃபைனல் நினைக்கிறேன் விளையாடும் போது மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஜெடோனை பார்த்து, அந்த கேப்டன், ஃப்ரான்ஸோட கேப்டன் ஜெடோன், அவரை பார்த்து முன்னாடி இருக்க பிளேயர் ஏதோ ஒரு வார்த்தை, தகாத ஒரு வார்த்தை, தப்பான வார்த்தை அவங்க அம்மாவை பற்றி சொல்லிடுவார். சொன்னவொடனே என்ன ஆகிடும், ஜிடோன் டென்ஷன் ஆகி தலையால் முட்டி அவரை தள்ளிடுவார். ஒரு பெனால்ட்டி கொடுத்து ஃப்ரான்ஸ் தோத்துரும். பாயிண்ட் என்ன தெரியுமா? அன்னைக்கு மறுநாள் 2 கான்ட்ரவர்சி போச்சு. ஒன்று, ஜிடோன் பண்ணது சரி, ஏன்னா தாயை தப்பாக பேசினா எல்லாருக்கும் கோவம் வரும்னு சொல்லி ஃப்ரான்ஸில் ஒரு பக்கம். ஆனால் பெருவாரியான மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னா, ஒரு பிளேயரை யோசிச்சு பாருங்களேன், உன்னை எப்படி காலி பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி அப்படியே ஃப்ளைட்டிங்கில் போடுவோம் பாருங்க, ஒரு பாலை இறங்கி அடித்தோடனே கேட்சாக போயிடும். அது மாதிரி முன்னாடி ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையை உன்னை சொல்ல வச்சு வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கிட்டு போனான் பாரு, அவன் தான் புத்திசாலி. உன்னை ட்ரிகர் பண்ணிட்டான் பாருங்க. இப்போ அவன் சொன்னதால நம்ம அம்மா தப்பாயிடுவாளா? அந்த எமோஷனை கிரியேட் பண்ணதான் அவரோட புத்திசாலித்தனம். இது மாதிரி நிறைய வல்லூர் கூட்டங்கள் சுற்றி இருக்கு. தேவையில்லாத ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணுங்க. நம்மளோட மைனஸ் முன்னாடி இருக்கணும் நல்லா தெரியும், புரிஞ்சுங்க. நம்மளோட மைனஸ் என்னன்னு உண்மையாக முன்னாடி இருக்கணும் தெரியும். அதை கரெக்டாக ப்ளே பண்ணும்போது நம்ம மாட்டிப்போம், எலிப்பொறி மாதிரி மாட்டிப்போம். அது மாட்டக்கூடாதுன்னா என்ன விஷயங்கள் ட்ரிகர் ஆகுது? ஒருத்தன் முட்டாள்னு சொல்கிறான், நான் முட்டாள் ஆகிடுவேனா? எது வேணா சொல்லுவான் ஆயிடுவானா? இப்போ உங்களை யாராவது ஒருத்தன் சொல்கிறான் ஆயிடுவானா? அவன் என்ன வேணா சொல்லட்டும், அது உண்மையாக நீங்கள் நினச்சா மட்டும்தான் நீங்கள். அப்படி இல்லை, அது ஒரு சும்மா, அது நம்மளோட ட்ரிகர் ஃபேக்டர். புரியுதா? அவனை தூண்டி விடுறது. நிறைய பேர் இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க, மைக்கெல்லாம் கொடுத்துருவா காணாமன்னு பேசுவாங்க பாருங்க. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, செலிபிரிட்டி, இந்த பொலிட்டீஷியன்ஸ் வளருவாங்க பாருங்க, மேலே போய் நின்றுட்டு. ஏன்னா கண்ட்ரோல் இருக்குல்ல, கூட்டத்தை பார்த்தோன்னே இவங்க ஏதோ ஒரு புதுசாக, இது வேற ஒரு ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம ஏதாவது ஒன்று அறிவாளத்தனமாக பேசுறது அந்த மாதிரி இருந்தால் ட்ரோலுக்கு வேலை இருக்குது. சில மீம் கிரியேட்டருக்கு என்ன வேலை, அவங்களுக்கு சோறு போடுறாங்க இந்த மாதிரி ஒளரி. அப்போ அந்த ட்ரிகர் பாயிண்ட் என்ன? மக்களுடைய கரகோஷம், கூட்டம் பார்க்க நம்ம பெரியாள் ஒருத்தர் நினைக்கிறேன், அங்கே தான் ஒரு ட்ரிகர் பாயிண்ட். ஆனாலும் சில பேர் பாருங்க, என்ன மாதிரி முன்னாடி இருக்க ஒரு கேள்வி கேட்டாலும், ஒரு இன்டர்வியூவில் அந்த ஊடகவியாளர் என்ன கேட்டாலும் சரி, மீடியா பர்சன் அவன் பதில் சொல்லாமல் எவ்வளோ காம்பேக்டாக ஹேண்டில் பண்ணுற இருக்காங்க தெரியுமா? அவனை நல்லா கவனிங்களேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேணும், ப்ராக்டிஸ் வேணும். எவன் ஒருத்தன் முன்னாடி இருந்து உங்களை ட்ரிகர் பண்ணாலும் அவனை சமாளித்து அவனுக்கே பதிலை திருப்பி கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு டைம் வேணும். இதுதான் மிக முக்கியமான ஹேபிட். நான் சொல்கிறேன், இதை நான் சொல்ல என் குரு சொன்னேன். நானும் அப்படி தான் இருந்தேன், பயங்கர எமோஷனல் கேரக்டர். இப்போயே அப்படி இருக்கேன்னா அப்போ எப்படி இருப்போம் பாருங்க. அந்த எமோஷன் என்ன ஆச்சுன்னா, பாசிட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் எமோஷன். நம்மளுடைய எமோஷன் முன்னாடி இருக்கணும், நெகட்டிவ் ஆக்கிடக்கூடாது.
நான் திரும்ப சொல்கிறேன், அதே மாதிரி முன்னாடி இருக்கவனுடைய எமோஷன் நம்மளை நெகட்டிவ் ஆக்கிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன், எது உங்களை ட்ரிகர் பண்ணுது, எது உங்களை தூண்டுது, எது உங்களை தடை போடுது, அதை முதல்ல எழுது. ரெண்டாவது, சில நேரங்களில் சில டஃப்பான நாள் வரத்தான் செய்யும். சில பேட் டேஸ்னு ஒன்று வார்த்தை இருக்கா இல்லையா? பிளாக் வெட்னஸ்டே, பிளாக் மண்டே, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இது மாதிரி ஒரு சில நாட்கள் எல்லோரோட வாழ்க்கையிலும் இருக்கு. எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரன், மில்லியனர், பில்லியனர், எல்லாரோட வாழ்க்கையிலையும் மெனி பேட் டேஸ் இருக்கு, புரிஞ்சுங்க. ஆனால் அதுலேருந்து அவங்க எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறாங்க, மார்க்கெட்லேருந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெக்கவர் ஆகுறீங்க, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறீங்க? ரெக்கவர் ஆவீங்களா, ஆக மாட்டீங்களா, காலி ஆகிடுவீங்களா? அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு அங்கிருந்து தப்பிக்கிறீங்க? அது மாதிரி மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பவுன்ஸ் பேக். பாம்பேல பாகிஸ்தானி பீப்புள் வந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறாங்க தாஜ் ஹோட்டலில். மறுநாளே பாம்பே நார்மல் ஆயிடுச்சு. ஜப்பான் எடுத்துங்க, உடனே ஒரு நிலநடுக்கம் வரும், மறுநாள் வேலைக்கு போகும். அதுதான் ஜப்பானீஸ். பாராட்டுறேன். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எல்லாருக்கும் பேட் டேஸ் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் தோல்வியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, பேட் டேஸை நினச்சி 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 கூட இருக்கவனையும் பேட் ஆக்குறான். ஒரே ஒரு லவ் ஃபெயிலியர், ஒரே ஒரு கடை, அவன் மட்டும் கஷ்டப்படல, நம்மளையும் இந்த கதையை சொல்லி சாவடிக்கிறான். என்ன பண்ணுறது, கேட்டு தான் ஆகிற வேண்டியதாக செல்லுது, ரைட்? அதை மாற்றணும்னா என்ன பண்ணும்? வெற்றியாளர்கள் வந்து ஒரு தப்பாக ஒன்று நடந்துருச்சுன்னா டக்குனு அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். பவுன்ஸ் பேக் ஆகிறவன் தான் மனுஷன். ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்குது, நீங்கள் டிப்ரெஸ் ஆகிறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி உங்களை நினச்சிங்க, அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். பிரபஞ்சம் ஏதோ ஒரு லூப் கோல் வச்சிருக்கு, ஆனால் அதையே சொல்லி ஓட்டிக்கிட்டே இருக்கிறது வீட்டை விட்டு போகிறதில்ல. கடன் இருக்கவன் தான் வெளியில் போகணும், ஆனால் கடனை சொல்லி உள்ளே உட்காந்துருப்பான். கடன் அதிகமாகவும் கடன்காரன் உள்ளே வந்துடுவான். அவன் வீட்டுக்குள்ளே வந்தானா எல்லாருக்கும் பிரச்சனை. சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் இருக்கவங்களாம் பயந்துருவாங்க. நீ வெளியில் போ, ஃபேஸ் பண்ணு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான், வெளியில் போய் ஃபேஸ் பண்ணுறது. இன்னும் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து, மைண்டு பிரச்சனைலேருந்து வெளியில் வந்து ஃபேஸ் பண்ணுறது. அதற்கு வீட்டை விட்டு வெளியில் வருது. வெளியில் போ, சுற்று, கடன் இருக்கா, பயப்படாது. என்ன பண்ணலான்னு யோசி. வீட்டுக்குள்ளே இருந்தால் முடக்கி போட்டுரும். 4 செவத்துக்குள்ளே உட்காராங்க. அது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி. உன்னை விட்டு ஒருத்தி போயிட்டான், ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தி போயிட்டா. ஆனால் அவெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக இருப்பாங்க வெளியில். ஆனால் நம்ம அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு, ராசாத்தின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்தோன்னு வச்சுங்க, அவன் பாய் ஃப்ரெண்டை மாற்றிட்டு போயிட்டே இருப்பான். நாம் யோசிங்க, நம்மளை விட்டு போனவங்க நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சு போயிருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருட்டே அல்ல, நம்ம ஒரு சாதனை. போடா டாட்டுன்னு தூக்கி போட்டு போனால் அவனை நினச்சி இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணுறது. எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் போய் அவளையோ பார்க்காதீங்க, ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்காதீங்க. என்ன மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்குது அதை நினச்சி பார்க்காதீங்க. அது உங்களை அப்படியே என்ன பண்ணும், இழுக்கும், புல் பண்ணும். அதை மாற்றுங்க. இந்த மாதிரி பணப்பிரச்சனை இருந்தும் உறவு பிரச்சனை இருந்தும் வெளியில் வரும். என்ற ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் இந்த கேள்வி, தண்ணி அடிக்கிற பழக்கத்தை எப்படி விடுறது அப்படின்னு. இந்த பேட் ஹேபிட்ஸ் குட் ஹேபிட்ஸ் பேசுகிறதால நான் இதை சொல்கிறேன். நான் ஒரு டீட் ஹோல்டர், எந்த பாருக்கும் போனதில்லை, எனக்கு தண்ணி அடிக்கிற அதை பற்றி தெரியாது. பட் நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு பழக்கம்னு வச்சுப்போம். கண்டினியூஸாக ஒரு மாதம் நம்ம குடிக்கல அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எதுவோ ஒரு நம்ம வந்து ரெகுலராக ஜிம்முக்கு போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஒரு நாள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ட்டி ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சிங்க, அப்போ வந்து ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, ஸ்பாயில் ஆகுது. அப்போ நம்ம ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த கில்ட்டி கான்ஷியஸை பெருசாக்குங்க. அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், நமக்கு பிடித்தமான ஒருத்தர்கள்ட்ட போய் ஒரு ப்ராமிஸை பண்ணுங்க. நம்ம ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னா நம்ம யாருக்காவது கமிட் ஆகிருக்கணும். நமக்குள்ளே கமிட் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளை நம்பி இருக்க, நம்மளை ஆராதிக்கிற, கொண்டாடுற, அன்பை செலுத்துக்கிற, அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்குற யார்ட்டையாவது ஒருத்தங்கள்ட்ட கமிட் ஆகும். அவங்களோட அன்பை கம்பேர் பண்ணும்போது இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு இல்லை. போனவன் பெருசுன்னா கூட இருக்கவங்கள தக்க வைக்க மாட்டோம், போனவங்களை நினச்சி ஃபீல் பண்ணுவோம். இப்போ இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், இருக்கிற நேரத்தை வச்சு என்ன பண்ணலாம், இருக்கிற சூழ்நிலையை வச்சு என்ன பண்ணலாம், இருக்கிற பிஸ்னஸ் வச்சு என்ன பண்ணலாம், அதெல்லாம் விட்டுட்டு போன பணத்தை நினச்சி போனவர்களை பற்றி கவலைப்பட்டால் என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன பண்ணணும், திரும்ப சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்லேருந்து வெளியில் வரணும். ஒரு ஹேபிட்டை முடிவு பண்ணுறோம், நான் வாக்கிங் போவேன், மழை பெஞ்சாலும் போவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதற்கு என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் ஒரு அஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணலாம், சுய கட்டளையாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து சுய கட்டளைக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். டெய்லி 3:40 4 மணி வரைக்கும் நான் நிறைய ஃப்ரீ அஃபர்மேஷன்ஸ் ட்ரைனிங் லைவாக கொடுக்குறேன். சரியா? என்னோட டெலகிராம் ட்ரைனிங் இருக்குது, அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களால் தனியாக பண்ண முடியலாம், வாங்க, அந்த டெலகிராம் ட்ரைனிங்கில் நம்மளாம் சேர்ந்து அஃபர்மேஷனை சொல்லுவோம், எழுதுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதை பண்ணுவோம். முதல்ல ஒரு அஃபர்மேஷனை எழுதுவோம், பண்ணுவோம். ரெண்டாவது, கண்ணை மூடி உட்காந்து அதை மெடிடேஷனில் கொண்டு வாங்க, அந்த செல்ஃப் டாக்கில் கொண்டு வாங்க. என்ன தெரியுமா, எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நான் போக மாட்டேன்,
நல்ல பழக்கத்தை. ஏன்னா நான் வாக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு நான் கொடுத்துருக்கேன், என் குருவுக்கு கொடுத்துருக்கேன், என் மனைவிக்கு கொடுத்துருக்கேன், என் காதலிக்கு கொடுத்துருக்கேன், என் நண்பனுக்கு கொடுத்துருக்கேன், என் கணவனுக்கு கொடுத்துருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எப்பயுமே அஃபர்மேஷன் சொல்லுங்கள். அந்த பழக்கம் போடுனா கண்ணை மூடி உட்காந்து மூச்சு பயிற்சி, அட்டகாசம், அந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டு மெடிடேஷன் உட்காருங்க. என்ன ஒரு என்ன ஒரு விட முடியாத பழக்கம் இருந்தாலும் சரி, அது சரியாகும். இன்னொன்று என்னோட குரு கேட்டாங்க, எந்தெந்த விஷயங்கள் வந்து உன்னை பிடிச்சி இழுக்குது ஹோல்டிங் பேக்கில், அது என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் என்னை பிடிச்சி இழுக்குது. உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குல்ல, யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது தானே, அதை யார்கிட்டையும், அதுக்கு தான் சொல்கிறேன், இட்ஸ் a beautiful word called soulmate. பியூட்டிஃபுல் வேர்ட் soulmate. நமக்குன்னு ஒரு சோல்மேட் இருந்தாங்கன்னா, அதுவும் அந்த சோல்மேட் குருவாக இருந்தாங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம தான். ஃபினாமினல் இது. உனக்கு ஒரு பிரச்சனை நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆளாக மாறிடுங்க. அது நிறைய விஷயங்களை நான் வந்து இழுத்துக்கிட்டே இருந்தது. ஒன்று, பணம் இல்லாத நிலைமை, கடன் அதிகமாக இருந்தது. என் குருவை சந்திக்கும் போது கடனால் நிறைய மனித உறவுகளை இழந்திருந்தேன். நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட காசை வாங்கிட்டு நல்லா கொடுக்க முடியலன்னு அவனுக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் போயிடுது. இதனால் சொந்தக்காரங்க மத்தியில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எனக்கு ஒரு பெரிய பிராண்டே விழுந்துருச்சு. நான் போனாலே பணம் கேட்குறவன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த உலகம் வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணனாலும் இந்த காசிப்பை வந்து அதிகப்படுத்தும் பாருங்க, பயங்கரமாக லைட் இயரோட பறக்க விடும். சூப்பர் சானிக் வேகத்தில் பறப்போம் காசிப்பை. தெரியுமா, ஒருத்தனை 10,000 கேட்பேன், இன்னொருத்தனை கேட்டே இருக்க மாட்டேன். கேட்காதவன் 4 பேருக்கு ஃபோன் பண்ணுவான், வேலை மெனக்கிட்டு கால் பண்ணி வந்தான் மச்சான் பணம் கேட்டான், அவன்கிட்ட கேட்டே இருக்க மாட்டேன். இது வந்து என்ன, ஒரு வேளை கேட்டவங்க கூட ஃபோன் பண்ணி சொல்லலாம், அது உண்மை தான். இது யோசிச்சு பாருங்களேன். அப்போ நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போனாலே முன்னாடி இருக்கவன் பணம் கேட்டு வந்தான்னு சொல்லுவான். சொந்தக்காரன் என்ன பண்ணுவான், கஷ்டத்தை சொல்லுவான். கஷ்டமே இருக்காது, கஷ்டம்னு சொல்லுவான். அது ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. பணன்ற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம எல்லாம் இருந்து பணம் மட்டும் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம இந்த உலகம் பார்க்குற பார்வை இருக்கு பாருங்க, அதுவும் சொந்தக்காரன் வேற மாதிரி இருக்கும். செத்துலான்னு தோணும், ஆனால் சாக முடியாது. ஆனால் நான் மாற்றி யோசிங்களேன், செத்துலான்னு தோணும், சாக முடியாதுல்ல, சாக அடிச்சிருங்க. முன்னெடுக்கணும் எப்படி, உங்களுடைய சக்ஸஸால் அடிங்க. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் வந்தேன். ஒன்று தெரியுமா, பணம் இல்லாத போது நம்மளை வெறுத்து ஒதுக்குவாங்க. எங்கே பணம், இந்த சொந்தக்கார வீட்டுக்கு போனால் பணம் கேட்டுருவோன்னு நினைப்பாங்க. ஃபங்க்ஷன் கூட கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட நம்ம ஏன் கூப்பிடலன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, நீங்களே சிரமத்தில் இருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு. ஏன்னா ஒரு மொய் வைக்கிறது கூட நல்ல காசு இருக்காது, கடன்காரங்க தான். அந்த ஃபீல் இருக்குது பாருங்களேன், நம்ம கொடுக்குற மரியாதை. ஆனால் நீங்கள் பணம் சம்பாரிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இருந்தேன் கடந்த 10 வருஷமாக. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. என்னால் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போக முடியல, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இது. 1 மணிக்கு 1:30க்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. 1 மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க. நான் சொன்னேன் என்னால் வர முடியாது, 2:30 ஆகும், நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு திருப்பி கால் வருது. என்ன தெரியுமா, இல்லை நீங்கள் வாங்க, வந்தோடனே ஆரம்பிச்சிக்கலாம். இதுதான் நண்பர்களே உலகம். பணம் இல்லைன்னு வச்சுங்க, நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். பணம் இருந்துன்னு வச்சுங்க, நீ வா அப்புறம் ஆரம்பிக்கிறேன். அது காரணம் என்ன தெரியுமா, நம்மளுடைய வெற்றி, என்னோட சக்ஸஸ், நம்மள்ட்ட இருக்க பணம், அதுக்காக கஷ்டப்படுங்க. ஒரு 3 வருஷம் சொந்தக்காரன் யார் முடிஞ்சாலும் ஃபங்க்ஷனுக்குலாம் போகாதீங்க, என்னன்னாலும் பரவாயில்ல, முடிஞ்சாலும் வீட்டில் இருக்கவங்கள அனுப்புங்க, நீங்கள் போகாத நிற்காதீங்க. ஆனால் அந்த நேரத்தை யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்குன்னு நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்து கிடையாதீங்க. நீங்கள் யோசிங்க, இப்படி சொல்லிட்டானே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்மளால் போக முடியலையே, இதோட காசு இருந்தால் நம்மள்ட்ட ஒரு கார் இருந்தால் இறங்கலாமே, போய் பணத்தை மொய்ய ஒரு 10. ஒன்று தெரியுமா, கடன் அடைச்ச பின்னாடி நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன். எல்லாரோட ஃபங்க்ஷனுக்கு போவேன். நான் ஒரு இடத்துல 100 ரூபா வைக்க வேண்டிய இடத்துல 500 ரூபா வைப்பேன். சாதாரணமாக யாரை பார்த்தாலும் 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா கொடுப்பேன். ஏன் தெரியுமா, நான் காட்டுவேன் நான் யாருன்னு. அப்போ அதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா, அப்படியே இந்த பணத்தை பார்த்தினா பிஸ்கட்டை காட்டின நாய்க்குட்டி மாதிரி நம்ம அப்படியே பம்புவானுங்க பாருங்கள். அந்த பம்புற முகத்தையும் அந்த கூழை கும்பிடையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதற்காக கடவுள் உங்களை விட்டு வச்சிருக்கார் உயிரோட. புரிஞ்சுக்கிங்க, யாரை வேணால் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதற்காக நீங்கள் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு எஜிலிட்டியோட கஷ்டப்படுங்க. கஷ்டப்படாமல் சக்ஸஸ் வராது. இதை நான் சொல்கிறத கேட்டு எத்தனை பேர் ஜெயிப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்க. ஒரே ஒரு லிஸ்ட்டை போடுங்க. உங்களை யார் அவமானப்படுத்திட்டாங்க, இது உங்கள் மனைவிட்டையோ கடன்கிட்டே காட்டணும் அவசியம் இல்லை, அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ண அவசியம் இல்லை, குழந்தைகிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தனியாக ஒரு டைரியை எடுத்து எழுதுங்க. யார் அவமானப்படுத்திருக்காங்க, எதற்காக அவமானப்படுத்திருக்காங்க, இது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு, என்ன ரிவெஞ்ச் நம்ம எடுத்திருக்கோம். அவன் காசு இல்லைன்னு சொல்லி கேவலப்படுத்தினா இன்னும் அப்படி தானே இருக்கும். அதை மாறுவதற்கான விஷயத்தை ஏதாவது நம்ம பண்ணமா, அதை யோசிங்கன்னு சொல்கிறேன் நான். உங்களால் முடியும். அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த நோயோட தன்மையை பொறுத்து, அது போல் கடனுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அது ஒரு 1 இயர் ஆகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம், 3 இயர்ஸ், பரவாயில்ல. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகலனாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நிற்காது. புரியுதா?
அதனால் அடுத்தவனை பற்றி யோசிக்காதீங்க. நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க கூட யாரும் நம்மளை பற்றி எவனுமே யோசிக்க மாட்டான். நாம் தான் நினச்சிட்டு இருக்கோம் அடுத்தவன் யோசிப்பான். அடுத்தவன்ட்டு ஒரு வார்த்தையே இல்லை நண்பர்களே, அவ்வளோதான். அவன்லாம் எவனும் கிடையாது. எனக்கு பிடிச்சா டீ குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன். நீ என்ன பண்ணாலும் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் காசிப் பண்ணுறதுக்கும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அவனெல்லாம் யோசிச்சோன்னு வச்சுங்க ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளோட வேலை கரெக்டாக செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு ஸ்டேட்டஸ் அசட்டை வாங்க, காரை மாற்றுங்க, கெத்த போய் இறங்க, பணத்தை 1000 ரூபா வைக்க வேண்டிய இடத்துல 10,000 ரூபா வைங்க, 1 பவுன் வைக்க வேண்டிய இடத்துல 5 பவுன் வைங்க, அசால்ட்டாக வைங்க, கவலைப்படாங்க. அதை பண்ணுவதற்கு கஷ்டப்படுங்க, வெறித்தனமாக உழைங்க. டைம் இருக்குது நண்பர்களே. ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், நாம் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு டாஸ்க்கை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அதற்கு எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி தோற்கடிக்கக்கூடாது, நம்மளை நாமே தோற்கடிக்கக்கூடாது. ஜிம்முக்கு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுங்க, ஜிம்முக்கு போகணும். அப்படி ஜிம்முக்கு போக முடியல, வெளியில் மழை பெய்யுது, பனியாக இருக்குது, குளிராக இருக்குது, ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வீட்லையாவது பண்ணணும். நிறைய ஃபெயிலியர் பீப்புள் பண்ணாதது தான். உங்களால் ஜிம்முக்கு போக முடியல, உள்ளே ஏதாவது பண்ணணும், வீட்லேயே ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கண்டினியூட்டி போயிடக்கூடாது. வெளியில் மழை பெய்து ஜிம்முக்கு போல நீங்கள் விட்டீங்கன்னா உங்களோட உடம்பு வந்து அந்த ஃப்ளக்ஸ் ஆகிடும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் சுகம் கேட்கும், தூங்கலாம். ஒரு நாள் உங்களால் கோல்டன் ஹவர் பண்ண முடியலன்னா மறுநாள் விட்டுறலான்னு தோணும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் ஆகிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எது கண்டினியூ மிஸ் ஆகுதோ, உங்களால் ஆஃபீஸ் போய் வேலை செய்யணும்னா வீட்டில் செய்யுங்க, ஜிம்முக்கு போகணும்னா இங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த கண்டினியூட்டியை விட்டுறாதீங்க. சரியா? போய் தான் பண்ணணும்னு கிடையாது. த லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, என்ன தெரியுமா? ஒரு பிளானை கிரியேட் பண்ணுங்க. சரியா? ஒரு ஃபெயிலியர் ஒன்று நடந்திருக்குல்ல, அந்த ஃபெயிலியர்லேருந்து பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணும். சரியா? இப்போ என்ன பண்ணோம், சில நேரங்களில் சில நாளில் இதை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். சரியா? ஏற்கனவே இதை பண்ணியிருக்கோம். முதல் பிஸ்னஸ், முதல் லவ் மாதிரி ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகிருக்கும்ல, பல பிஸ்னஸ் கூட ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஏன் நம்ம தப்பு பண்ணோம், அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து வெளியில் வரதுக்கு என்ன ஹேபிட்ஸை மிஸ் பண்ணோம், அதை நான் யோசிங்க. இன்னொன்று சொல்கிறேன், நான் அக்செப்ட் த பெயின், அக்செப்ட் த ரியாலிட்டி, அக்செப்ட் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவேன். நீ உங்களோட தோல்விகளை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா? நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சு, செகண்ட் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சு, இதில் நம்ம பாடத்தை கற்றுக்காமல் நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை மாற்றாமல், நான் திரும்ப சொல்கிறேன், சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டெய்லி ஹேபிட்ஸ். அதை நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி, ஒரு இலக்கு பிளான் பண்ணீங்க, ஒரு ட்ரீமை பிளான் பண்ணீங்க, இலக்காக மாற்றினீங்க, டாஸ்காக மாற்றினீங்க, அதை டெய்லி ஹேபிட்ஸாக மாற்றினீங்களா அப்படின்னு பாருங்கள். மாற்றிருக்க மாட்டீங்க. டைம் ரொம்ப முக்கியம். கடனோடு இருக்கணும்னா நம்ம ஒரு சாலிட் பிளான் பண்ணணும். என்ன தெரியுமா, ஒரு ஃபெயிலியரில் வந்து திருப்பி அந்த ட்ராக்குக்கு வர்றதுக்கு, இப்போ நம்ம ஒரு ரேசர் பைக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரேசிங் நடக்கும், கீழே பைக்லேருந்து விழுந்துருவான், ஆனால் திரும்ப என்ன பண்ணுவோம், அந்த பைக்கில் ஏறி திருப்பி ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சவன் இருக்கான் தெரியுமா, ரேஸில் ஓடுறான், கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடி வந்து ஃபர்ஸ்ட் வந்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை ஏன் நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறது இல்லை, இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறது இல்லை? விழுந்துட்டீங்க சரி, எவனும் பார்ப்பான்னு நினைக்காதீங்க, எவனும் பார்க்கல, பார்த்தா என்னன்னு சொல்லி ஏஞ்சி ஓட ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு சாலிட் பிளான் ஒன்று ரெடி பண்ணும். புரியுதா? அதாவது ஒரு ரியல் சக்ஸஸ்க்கும் ஒரு ஃபெயிலியருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? மைண்ட் செட். நீங்க எப்படி 2 விஷயத்தை ஹேண்டில் பண்றீங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த அப்டக்கிள் பேரியர்ல எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்க, முன்னாடி உங்களை கிரிட்டிசைஸ் பண்றவன், நெகட்டிவ் பண்றவனை எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்க, ஆக்ஷன் வெர்சஸ் ரியாக்ஷன். இதை நீங்க பண்ணி உங்களோட ஃபெயிலியர் எல்லாத்தையும் பாசிட்டிவா, அதாவது சக்சஸா மாற்றணும் அப்படின்னா ஒரு சாலிடான, ஒரு சூப்பரான, என்ன சொல்றது, கிவ் அப் பண்ணாத ஒரு பிளானை ரெடி பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.